ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான முறுக்கு பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையால் தான் செய்ய போகிறாங்க. எந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கோட நேம் என்னென்னா மதுரை கை முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல தண்ணியில் உப்பு ப்ளஸ் பெருங்காயம் போட்டு கலக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு டால்டா விட்டு நல்லா டால்டாவை கரைய விட்டுக்கிறாங்க. கரைஞ்ச பிறகு அந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை கை முறுக்குக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக என்ன சேர்க்குறாங்கன்னா கருப்பு எள்ளும் ப்ளஸ் ஓமமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அடுத்தபடி இந்த முறுக்குக்கு ரொம்ப ஸ்பெஷலான மதுரையில் இருந்து வந்திருக்க அரிசி மாவை சேர்க்குறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா மதுரை ஸ்பெஷல் அரிசி மாவுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா 12 கிலோ அளவுக்கு முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 12 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோம்னா 2 கிலோ அளவுக்கு உடச்சக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை மாவை ஆட் பண்ணிட்டுருக்காங்க. எப்போவுமே இவங்க மாவை கையால் மட்டும்தான் பிசைவாங்க சொல்கிறாங்க. எதுக்குமே நாங்கள் மிஷின் வாங்க மாட்டோம். எப்பயுமே கையில் பிசைஞ்சால் மட்டும்தான் கரெக்டான பக்குவம் கிடைக்குன்றது தான் இந்த முறுக்குக்கான டிப்பாக இவங்க நமக்கு தராங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு மாவு நல்லா லூஸான பதத்தில் இருக்கிற அளவுக்கு இவங்க பிசைஞ்சிக்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவை கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. முறுக்கு பிழியக்கூடிய அச்சில மாவை போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஒரே டைம்ல 8 முறுக்கு பார்த்தீங்கன்னா பிழிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 முறுக்குக்கு மேலேயே இருக்குது. கிட்டத்தட்ட 10 முறுக்கு இருக்கும் போல். அத்தனை முறுக்கு இவங்க பிழிறாங்க. பிழிஞ்சிட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிப்பு நின்ற முறுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நல்லா வெந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை கை முறுக்கு நம்மளோட வீட்லேயும் நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர புது வீடியோஸ் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.